மீனராசிக்காரர்கள் தான் வந்து எங்களுக்கு 7.5 சனி சார், இந்த பக்கம் ராசியாதிபதி 4ஆம் வீட்டில் போய் அர்த்தாஷ்டம குரு சார். ஏற்கனவே 2.5 வருஷத்தில் மீனராசி எல்லாம் மீனில் வலையில் சிக்கிற மீன் மாதிரி நாங்கள் வந்து மாட்டிக்கிட்டோம் சார். இப்போ ஒரு பெரிய திமிங்கலத்திட்ட போய் மாட்டினா என்ன ஆகுமோ அந்த மாதிரி ஆயிடுச்சு சார்னு வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு இப்போ ராசி என்னங்க சந்திரன் இருக்கக்கூடிய இடம். அந்த சந்திரனுக்கு மேல் சனி வந்து அமர்ந்தா நம்மளுடைய மைண்டையே ஆஃப் பண்ணிடும். எதையுமே நம்ம யோசிக்கவே கூடாது. ரொம்பவும் ஸ்லோவாக, ரொம்பவும் லெத்தார்ஜிக்காக, ஏற்கனவே ஃபுல்லாக அடி வாங்கிட்டு இனி வாங்கிறதுக்கு அடி இல்லை சார், இனி எங்களுக்கு அனுபவிக்க வேண்டிய தோல்வியுமே இல்லை, அவமானமுமே இல்லை, எல்லா பிரச்சனைகளையும் நாங்கள் மொத்தமாக சந்திச்சிட்டோம் சார் அப்படின்னு இருக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லாமே தங்களுக்கு கிடைத்த ஒரு சின்ன சந்தர்ப்பத்தை கூட முழுவதுமாக உபயோகித்து விட்டு, யாராவது ஒரு கிளைண்ட் ஒரு சின்ன எஸ்எம்எஸ் அனுப்பிச்சா கூட, இல்லை ஒரு மிஸ்டு கால் கொடுத்தா கூட துரத்தி பிடித்து அந்த கிளைண்ட்டை போய் என்ன என்கொயரி சார், என்ன விஷயம் சார்னு கேட்ட அந்த ப்ராஜெக்டை முழுவதுமாக எடுத்து வெற்றியை அடைந்து லாபத்தை கொண்டு பிரச்சனைகளை தீர்த்து தங்களது பெயர், புகழ், அந்தஸ்து சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களையும் நிலைநாட்டி விடுவார்கள். இதே சனி பகவான் வக்கர பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்கிறதுனால் ஒரு நெகட்டிவ் இன்டு நெகட்டிவ் மேக்ஸ் அ பாசிட்டிவை போல், கெட்டவன் கெடுவது கிட்டிடும் யோகம் என்பதனை போல் 7ஆம் இடம் தொடர்பான அனைத்து விஷயங்கள், கணவன் மனைவி அமையவில்லை, திருமணத்துக்காக காத்திருக்கிறேன், நிறையா வரன் வந்தது, பேசினாங்க, பேசிட்டு போயிட்டாங்க, அவங்கெல்லாம் திரும்ப வரலையே சார்னு வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவின் மூலம் நிறைய நல்ல விஷயங்களை உங்களுடன் தொடர்ந்து ஷேர் செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன். மீனராசியை எடுத்துக்கொள்வோம். நிறைய பேர் சார் எங்களுக்கு 7.5 சனி ஆரம்பிச்சிருச்சு சார், அஷ்டம சனி ஆரம்பிச்சிருச்சு சார், அர்த்தாஷ்டம சனி ஆரம்பிச்சிருச்சு சார், ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது சார், ஏதாவது ஒன்று நல்லதாக சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது கோச்சாரத்தில் சனி என்ற கிரகம் வக்ரமடைய போகிறது. அப்போது திஸ் பிளானட் சாட்டர்ன் இஸ் now about to enter retrogression. இப்போ மீனத்தில் சனி பகவான் இருக்கிறார். கடகத்தில் சூரியன் சஞ்சாரத்தை தொடங்கும் பொழுது இந்த சனி வக்கரம் என்பது ஆரம்பிக்கிறது. பிறகு சூரியன் விருச்சிகத்துக்கு வரும் பொழுது இந்த வக்கர நிவர்த்தி என்பது ஏற்படுகிறது. ஜூலை மாதம் 13ஆம் தேதி இந்த சனி வக்கரம் தொடங்கி 27/11 நவம்பர் மாதம் 27ஆம் தேதி வரை இந்த வக்கரகதியில் சாட்டர்ன் இருக்கிறார். சனி கிரகம் வக்கரம் அப்படின்னா தனது இயல்புக்கு மாறிய நிலை. எந்த ஒரு விஷயத்தையும் மிகவும் ஸ்லோவாக, மிகவும் மெதுவாக பார்த்துக்கலாம், அப்புறம் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு விதமான ஒரு சோம்பேறித்தனமாக தியாகம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்புல நிறைய நல்ல நல்ல வாய்ப்புகள் வந்தாலும் நாம் அதனை விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு போக்கில் ரொம்பவும் ஸ்லோவாக செயல்படக்கூடிய இந்த சாட்டர்ன் அப்படிங்கிற ஒரு கிரகம் வேகம், அதிவேகம், மிக வேகமாக பயணிப்பதுதான் இந்த சனி வக்கரம். எந்த ஒரு விஷயத்தையும் விட்டு கொடுப்பதில்லை, எதையும் லேசாக எடுத்துக்கொள்வதில்லை. யாராவது ஒருத்தங்க ஒரு மிஸ்டு கால் கொடுத்தா கூட சரி, அதை போய் நோண்டி எடுத்து அவங்கள தொடர்ச்சியாக ஃபோன் பண்ணி அந்த ஒரு விஷயத்தை முடிக்காமல் விடுவதில்லை. அப்படிங்கிற ஒரு வேகத்தை இந்த சனியுடைய வக்ரம் என்பது பொதுவாகவே கொடுக்கும். இதையும் தவிர இந்த சனி பகவான் முதலில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில், பிறகு பூரட்டாதி நட்சத்திரத்தில் தனது வக்கர பயணத்தை அமைத்துக் கொள்கிறார். அப்பொழுது அவர் எதிர்நோக்கி பயணிக்கிறார் என்பதுதான் இந்த பஞ்சாங்கத்தின் குறிப்புகளில் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த நேரத்தில் பார்த்தோம்னா கர்மகாரகன் சனி. கர்மம் அப்படின்னா வேலை. அப்போ வேலை வேலை வேலைன்னு சொல்லி நம்ம எந்த அளவுக்கு மெனக்கிடுவோமோ அதற்குண்டான பலன், அதற்குண்டான பயன் நமக்கு கிடைக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா அந்த நேரத்தில் நாம் குழந்தைகளையோ அல்லது ஃபேமிலி லைஃபையோ அல்லது லைஃப் பார்ட்னரையோ இழக்க வேண்டியது அப்படின்னா அந்த நேரத்தில் அவர்களுடன் நம்மால் டைம் செலவழிக்க முடியவில்லை அப்படிங்கிறது ஏற்படும். சார் எங்கள் வீட்டுக்காரர் சும்மாவே அப்படி தான் சார்,
இப்போ இந்த சனி வக்கரத்தினால இது இன்னும் ஜாஸ்தி தான் சார் ஆகப்போகுது அப்படின்னு நீங்கள் சொல்வது எனக்கு நன்றாக புரிகிறது. ஓயாமல் வேலை வேலை வேலை, இந்த கர்ம காரகன் அப்படிங்கிறது தான் இந்த சனி என்ற கிரகத்தின் காரகத்துவம். அப்போ கர்மாவை தீர்க்கும் அளவுக்கு ஒரேடியாக உழைத்து கொட்டக்கூடியது, எந்த ஒரு விஷயத்தையும் விட்டு கொடுப்பதில்லை. லேசா ஒரு அறிகுறி தெரிஞ்சா கூட உடனே போய் அதனை எட்டி பிடிப்பது, ஒரு பந்தயம் போட்டி அப்படின்னா முன்னாடி வந்து நிற்பது, இதெல்லாம் தான் இந்த சனி வக்கரத்துடைய பலன். சார் நீங்க சொல்றத பார்த்தா சனி பகவான் நேர்கதியில் இருப்பதை விட வக்கரகதியில் இருப்பது தான் நல்லா இருக்கிற மாதிரி தான் சார் இருக்கு. இதுல தான் சார் கில்லர் இன்ஸ்டிங்க்ட் இருக்கு, இதுல தான் சார் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ஓப்பனா சொல்ல போனா இதுல தான் சார் சுயநலன் அதிகமாக இருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்வது எனக்கு நன்றாக புரிகிறது. மீனராசிக்காரர்கள் தான் வந்து எங்களுக்கு 7.5 சனி சார், இந்த பக்கம் ராசியாதிபதி 4ஆம் வீட்டில் போய் அர்த்தாஷ்டம குரு சார், ஏற்கனவே 2.5 வருஷத்துல மீனராசி எல்லாம் மீனில் வலையில் சிக்கிற மீன் மாதிரி நாங்கள் வந்து மாட்டிக்கிட்டோம் சார். இப்போ ஒரு பெரிய திமிங்கலத்திட்ட போய் மாட்டினா என்ன ஆகுமோ அந்த மாதிரி ஆயிடுச்சு சார்னு வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு முதல் குட் நியூஸ் என்னன்னா, நம்மை நோக்கி வரக்கூடிய அந்த சனி பகவான் நம்மை விட்டு எதிர்நோக்கி சென்றால் என்ன ஆகும்? உத்திரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து அவர் வந்து பூரட்டாதியை நோக்கி பயணிக்கிறார் அப்படின்னாவே அது ஒரு எதிர்நோக்கிய பயணம் தானே. இப்போது இந்த மீனராசிக்கு சனி என்பவர் லாபத்தையும் கொடுப்பார், அவர் தான் விரயத்தையும் கொடுப்பார். கர்மத்துக்கு அவர் தான் காரகத்துவம். இப்போ ராசி என்னங்க, சந்திரன் இருக்கக்கூடிய இடம். அந்த சந்திரனுக்கு மேல் சனி வந்து அமர்ந்தா நம்மளுடைய மைண்டையே ஆஃப் பண்ணிடும். எதையுமே நம்ம யோசிக்கவே கூடாது. ரொம்பவும் ஸ்லோவாக, ரொம்பவும் லெத்தார்ஜிக்காக, ஏற்கனவே ஃபுல்லாக அடி வாங்கிட்டு இனி வாங்கிறதுக்கு அடி இல்லை சார், இனி எங்களுக்கு அனுபவிக்க வேண்டிய தோல்வியுமே இல்லை, அவமானமுமே இல்லை, எல்லா பிரச்சனைகளையும் நாங்கள் மொத்தமாக சந்திச்சிட்டோம் சார் அப்படின்னு இருக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லாமே கிட்டத்தட்ட நவம்பர் 27 வரை 7.5 சனியில் உங்களுக்கு நடு சனி இல்லை, இட்ஸ் கோயிங் ஆப்போசிட். அப்போது நீங்கள் இழந்ததை, நீங்கள் விட்டதை, நீங்கள் தொலைத்ததை, நீங்கள் எங்கெல்லாம் அவமானப்பட்டீர்களோ அந்த இடத்திலெல்லாம் மீண்டும் நீங்கள் எந்திரித்து நிற்கக்கூடிய ஒரு அமைப்பாக வருகிறது. நிறைய புதிய வாய்ப்புகளை இந்த சனி பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். குறிப்பாக அவருடைய இந்த வக்ர காலகட்டங்களில் எதெல்லாம் நமக்கு ஆப்போசிட்டுன்னு நினைச்சோமோ, எதெல்லாம் நமக்கு எதிரியாக வரும் அப்படின்னு நினைச்சோமோ அதெல்லாம் நமக்கு ஃபேவரபிளாக வரும். எதெல்லாம் நம் கையை விட்டு போயிடுச்சுன்னு நினைச்சோமோ அதெல்லாம் மீண்டும் நம்மை நோக்கி வரும். நிறைய விஷயங்களில் நமக்கு ஒரு சமாதானமும் ஒரு ப்ராக்ரஸ் தெரியுது, ஒரு கேரியர் தெரியுது. இனி என்னால் பிஸ்னஸை நடத்த முடியும், இனி என்னால் ஜாபுக்கு போக முடியும், கண்டிப்பாக ஒரு லக்ஸரியோ ஒரு ப்ராப்பர்ட்டியோ என்னால் பண்ண முடியும், நிறைய பிரச்சனைகளை என்னால் தீர்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பை இவர் கண்டிப்பாக ஏற்படுத்துவார். அதுலேயும் இந்த சனி பகவான் என்ன பண்ணுறாருன்னா, தன்னுடைய வக்கர பார்வையாக 3ஆம் இடம் சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்தை, முயற்சி ஸ்தானத்தை பார்க்கிறார். நிறைய மீனராசிக்காரர்கள் இனி வெற்றி அடைய முடியாதுன்னு முயற்சியே பண்ணாமல் முடங்கி கிடந்த நபர்கள் எல்லாமே இனி ஸ்பீடு, அல்ட்ரா ஸ்பீடு. ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் 4 மணி நேரம் ஒர்க் பண்ண வேண்டிய ஒரு நபர் அதே நாளில் ஒரு 14 மணி நேரம் 15 மணி நேரம் ஒர்க் பண்ணினா என்ன ஆகும்? மிகவும் பரபரப்பாக, மிகவும் சுறுசுறுப்பாக, தங்களுக்கு கிடைத்த ஒரு சின்ன சந்தர்ப்பத்தை கூட முழுவதுமாக உபயோகித்து விட்டு, யாராவது ஒரு கிளைண்ட் ஒரு சின்ன எஸ்எம்எஸ் அனுப்பிச்சா கூட, இல்லை ஒரு மிஸ்டு கால் கொடுத்தா கூட துரத்தி பிடித்து அந்த கிளைண்ட்டை போய் என்ன என்கொயரி சார், என்ன விஷயம் சார்னு கேட்ட அந்த ப்ராஜெக்டை முழுவதுமாக எடுத்து வெற்றியை அடைந்து லாபத்தை கொண்டு பிரச்சனைகளை தீர்த்து தங்களது பெயர், புகழ், அந்தஸ்து சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களையும் நிலைநாட்டி விடுவார்கள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இதே சனி பகவான் வக்கர பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்கிறதுனால் ஒரு நெகட்டிவ் இன்டு நெகட்டிவ் மேக்ஸ் அ பாசிட்டிவை போல், கெட்டவன் கெடுவது கிட்டிடும் யோகம் என்பதனை போல் 7ஆம் இடம் தொடர்பான அனைத்து விஷயங்கள், கணவன் மனைவி அமையவில்லை, திருமணத்துக்காக காத்திருக்கிறேன், நிறையா வரன் வந்தது, பேசினாங்க, பேசிட்டு போயிட்டாங்க, அவங்கெல்லாம் திரும்ப வரலையே சார்னு வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு அந்த வாய்ப்புகள் எல்லாம் மீண்டும் இவர்களை நோக்கி வரும். இவர்களும் டக்குன்னு அந்த மேரேஜ் லைஃப்
ஃபேமிலி லைஃப் என்பது இவர்களுக்கு செட் ஆகும். சார் எங்களுக்கு ஏற்கனவே மேரேஜ் ஆகிடுச்சு சார், நாங்கள் பிரிவினையை நோக்கி எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம் சொல்லக்கூடிய நபர்களுக்கெல்லாம் மீண்டும் ஒரு சுபம் சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பு. ஒய் வி கேனாட் திங்க் அபவுட் இட். முதல் திருமணத்துக்கே பையன் கிடைப்பது பெண் கிடைப்பதுங்கிறது ரொம்பவும் கஷ்டமாக இருக்கே, ரெண்டாவது திருமணத்துக்கு இதெல்லாம் நடக்குமா? நன்றாக யோசித்து மீண்டும் இணையக்கூடிய அமைப்பாக வருகிறது. 7ஆம் இடம்ங்கிறது வாழ்க்கை துணைவர் மட்டுமல்லாமல் வியாபார கூட்டாளிகளை கூட குறிகாட்டக்கூடிய இடம் அப்படிங்கிறதுனால குறிப்பாக பிஸ்னஸ் பார்ட்னரை விட்டு நாங்கள் பிரிகிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம், செட்டில்மெண்ட் பண்ணணும், அவரை கொடுக்க மாட்டேங்கிறார் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் எல்லாமே இனிமே ஒரு ப்ராஃபிட்டை பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. அந்த பிஸ்னஸ் இவர்களுக்கு ட்ராவல் ஆகும். இதுக்கு அப்புறம் சனி பகவான் 10ஆம் பார்வையாக 10ஆம் இடம் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தை பரபரப்பாக பார்க்கிறார். இப்போ தொழில் அது வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி, உத்தியோகமாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, ஒரு அப்லிஃப்ட்மெண்ட், அடுத்த லெவல், அடுத்த டெவலப்மெண்ட், அதன் மூலம் பாக்கியம் பெறக்கூடிய அமைப்பு, தனம் வருமானம் பெறக்கூடிய அமைப்பு. இதே காலகட்டங்களில் 10க்குரியவன் ராசியாதிபதி தனது சொந்த வீட்டை, ஜீவனத்தை, தொழிலை பார்க்கிறார். அப்போது தொழில் என்பது இவர்களுக்கு மளமளமளவென்று நிறைய வாய்ப்புகளையும் ஆப்பர்ச்சுனிட்டிஸையும், வெளிநாட்டு பயணமும் தொடர்பும், அதன் மூலம் வெற்றி, வாய்ப்பு, கௌரவம், பேமெண்ட்டு, ஆப்பர்ச்சுனிட்டி, நியூ பிகினிங், நியூ கேரியர், நியூ ஃப்ரான்டியர்ஸ், ஒரு குவான்டிடேட்டிவ் குரோத் மட்டுமல்லாமல் குவாலிட்டேட்டிவ் குரோத்தாக வரக்கூடிய அமைப்பாகவும் சனி பகவான் அப்படிங்கிறவர் அந்த மக்கள் கூட்டத்தை, ஒர்க் பண்ணக்கூடிய லேபர்ஸை குறிக்காட்டுவதனால் நிறைய ஸ்கில்டு லேபர்ஸு, நிறைய புது புது ஸ்டாஃப்ஸ் அப்பாயிண்ட் பண்ணி அதன் மூலம் இதனால் வரை பெண்டிங்கான ஒர்க்கை எல்லாம் முடிக்கக்கூடிய அமைப்பு, அதன் மூலம் வியாபாரம் அபிவிருத்தி ஏற்படக்கூடிய அமைப்பு. காரகத்துவத்தில் இந்த சனி பகவான் ஆயுளை குறிக்காட்டுவதனால் இப்போ நம்ம நோயிலிருந்து வெளியே வந்தால் தான் நமக்கு இந்த ஆயுள் அப்படிங்கிறது நமக்கு பூரணமாக அபிவிருத்தி என்பது ஆகும். அதனால் ஆயுள் அபிவிருத்தி என்பதையும் இவர்கள் கண்டிப்பாக பெற முடியும். அதனால் நம்மை நோக்கி வந்த சனி நம்மை எதிர்நோக்கி போகிறார் என்று எடுத்துக்கொண்டு நவம்பர் 27 வரை நீங்கள் எந்த அளவுக்கு உங்களை பிஸியாக வைத்துக் கொள்கிறீர்களோ அந்த லாபத்தை வைத்து தொலைநோக்கு பார்வையாக ஒரு லாங் டேர்ம் பிளானாக கிட்டத்தட்ட இன்னொரு 1-2 வருஷத்துக்கு நீங்கள் உங்களை பிஸியாக்கி கொள்ளக்கூடிய அளவுக்கு நிறைய வாய்ப்புகளையும் ஆர்டர்ஸையும் பெறக்கூடிய அமைப்பு. ஆனால் இந்த அளவுக்கு வெறி பிடிச்சு நம்ம வேலை செய்யும்போது கண்டிப்பாக அந்த நேரத்தில் நாம் கொஞ்சம் நம்ம நபர்களை, அவர்களுடைய லவ்வை கொஞ்சம் இந்த நேரத்தில் மிஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது ஏற்படும். ஆனால் இந்த பக்கம் நம்ம நிறைய அடி வாங்கிட்டோம், வேறு வழி இல்லை, எப்படியாவது நாம் நம்மை ப்ரூவ் செய்து தான் ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஃபயருடன் நாம் செயல்பட்டால் கண்டிப்பாக நமது அனைத்து திறமைகளையும் வெளியே காண்பித்து பலரை, பல வெற்றியை, பல வாய்ப்புகளை, பல சந்தர்ப்பங்களை நமக்கு சாதகமாக ஆக்கிக் கொள்ளலாம். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். நன்றி.